அடுத்ததுங்க, எப்பயுமேங்க சாப்பிடும் பொழுதுங்க எனக்கு இந்த சுவை பிடிக்காது, இந்த சுவை வேண்டாம், அந்த சுவை வேண்டாம்னு ஒதுக்குறோம் பார்த்தீங்களாங்க, இங்கே தாங்க நோய் வருது. நம்மெல்லாம் வந்து முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க அறுசுவை உணவு. பாருங்க, சக்கரை வந்தாச்சா இனிப்பு சாப்பிடாத, ப்ரெஷரா உப்பு சாப்பிடாத, புளிப்பு சாப்பிட்டா ஐயோ முழங்கால் வலி வந்துடும், காரம் சாப்பிட்டா லிவர் காலியாயிரும். எத்தனை சுவை சொல்லிட்டேங்க? ஏன் 2 சுவையை நான் சொல்லவே இல்லைங்க? கசப்பு துவர்ப்பு ஆல்ரெடி நீங்கள் எடுத்துக்கிறதே இல்லை. நீங்கள் கடைசியாக எப்போ வந்து கசப்பு துவர்ப்பு சாப்பிட்டேன்னு கணக்கு போய் யோசிச்சு பாருங்க. அப்போ கசப்பு துவர்ப்பு ரெண்டும் தனித்தனியான பொருள் அல்ல, ரெண்டும் ஒன்றா தான் இருக்குங்க. கசப்பாக இருக்கிற பொருள் துவர்ப்பு இருக்கும், துவர்ப்பாக இருக்கிற பொருள் கசப்பு இருக்கும். ரெண்டும் ஒரே பொருளாக தான் இருக்குது, தனித்தனியாக இருக்காதுங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ கசப்பு துவர்ப்புங்கிறது ஒரே பொருள் தான். அப்போ நம்ம சாப்பிடும் போதுங்க எப்பயுமேங்க 6 சுவையோடு சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லதுங்க. இல்லை சார் எனக்கு வந்து இந்த 6 சுவையோடு சாப்பிட்றதுங்கிறது 6 பொருளுக்கு நான் எங்கே போகிறது அப்படிங்கிறாங்க. நான் சொன்னது 6 சுவை தாங்க, 6 பொருள் சொல்லலைங்க. நம்ம இந்தியன் ஃபுட்டில் எத்தனை சுவை இருக்குதுங்க? உப்பு, புளிப்பு, காரம் இருக்குதாங்க. கீரை சேர்த்திங்கன்னா கசப்பு துவர்ப்பு வந்துடுது. கீரை சேர்த்திங்கன்னா கசப்பு துவர்ப்பு கண்டிப்பாக வந்துடுங்க, கீரை சேர்த்திங்கன்னா தான். அப்போ ஒரே அடுத்து எந்த பொருள் வேணுங்க? இனிப்பு மட்டும்தான் தேவை. இல்லை கீரை சேர்க்கல அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சுங்க, அது அறுசுவை கனிங்க, சும்மா 2 பீஸ் சாப்பிடுங்க. அல்லது எள்ளு மிட்டாய் வாங்கி வச்சுக்கோங்க. எள்ளு மிட்டாயில் என்ன இருக்குதுங்க? கசப்பு இருக்குது, துவர்ப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது, முடிஞ்சுங்க. அவ்வளோதாங்க. சாப்பிடும்போது எடுத்து வச்சு சாப்பிடுங்க. பாருங்கள், உடம்புல ஏன் நான் உங்களை 6 சுவையோடு சாப்பிட சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் நல்லா ஆகி அது நல்ல ரத்தமாக மாறணும் அப்படின்னா, எப்படி கைகால் முகம் கழுவுனா 12 ராஜ உறுப்புகள் இயக்கம் அடையுதோ அது மாதிரி உடம்புல ஒரு சுவைக்கு 2 உறுப்புகள் இயங்குதுங்க. இப்போ யாரெல்லாம் காரம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு 2 உறுப்பு வேலை செய்யுங்க. ஒன்று லங்ஸு, அதனுடைய துணை உறுப்பு பெருங்குடல். ஓகேவாங்க? ஒரு சுவைக்கு 2 உறுப்புகள். அதே மாதிரி உப்பு சாப்பிட்டீங்கன்னா 2 கிட்னி வேலை செய்யும். இப்படி உடம்புல 6 சுவைக்கு, ஒரு சுவைக்கு 2 உறுப்புன்னா 6 சுவைக்கு 12 ராஜ உறுப்புகள் வந்துருச்சாங்க. அப்போ சாப்பிடும்போது இந்த 6 சுவையோடு சாப்பிட்டீங்கன்னா என்ன நடக்குதுங்க? 12 உறுப்புகளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. காரம் பாருங்க, காரம் சேர்ந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன ஆகும்? காரம் அதிகம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. காரம் சாப்பிட்றவங்களுக்கு 2 கம்ப்ளைண்ட் வராதுங்க. ஒன்று லங்ஸ் பிரச்சனை வரவே வராதுங்க, டூடைல் பிரச்சனை வராதுங்க. ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே மோஷன் ஒழுங்காக போகாதுங்க. வீசிங், ஆஸ்துமா, டிபி இருக்கிறவங்களுக்கு போய் பாத்ரூமில் மணிக்கணக்கில் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒன்றும் வராதுங்க. எல்லாம் பிரச்சனை தாங்க. காரம் சாப்பிட்ருப்பாங்க அந்த அன்னைக்கு நைட்டு, ஏதோ மிளகு ரசமோ காரக்குழம்பு சாப்பிட்டாங்கன்னா விடிய காலம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. அன்னைக்கு பூரா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. பாருங்கள், கூடுமான வரைங்க இந்த வாழ்வியல் முறையில் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், நிறையா பிரச்சனைகள் சால்வ் ஆகும். எப்போ சுவையை சாப்பிடக்கூடாது அப்படின்னா, எந்த சுவைகளாக இருந்தாலும் சரி திகட்டுச்சுன்னா சாப்பிடக்கூடாது. அது வரைக்கும் சாப்பிடலாம், அது வரைக்கும் சாப்பிடலாம். திகட்டுது அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா தான் அது என்னவா மாறுங்க? நமக்கு நோயாக மாறும். நான் இனிப்பு சாப்பிட சொன்னேங்க, வெள்ளை சக்கரை சேர்ந்த இனிப்பு சாப்பிட வேண்டான்னு சொன்னேங்க. மற்ற இனிப்பெல்லாம் சாப்பிட்டுக்குங்க, மற்ற இனிப்பெல்லாம் சாப்பிட்டுக்குங்க, தாராளமாக சாப்பிடுங்க. அந்த வெள்ளை சக்கரை சேர்ந்த இனிப்புங்கிறது வெள்ளை சக்கரை அது உணவே கிடையாதுங்க, 52 வகையான கெமிக்கலுங்க. அது நாம் உணவுன்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு கடையில் போய் கேளுங்க, நாட்டு சக்கரை போட்டு டீ கேளுங்க, கொடுப்பாங்க நாட்டு சக்கரை. இப்போ நாங்கள் இங்கே போனாலும் எங்கள் வீட்டில் ஜூஸே நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜூஸ் போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா நாங்கள் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோங்க. வெள்ளை சக்கரையை நாங்கள் வாங்குறதே இல்லை, ரேஷன் கடைக்கு போனாலும் சரி வாங்குறதே கிடையாதுங்க. வெள்ளை சக்கரை அது உணவே கிடையாதுங்க. சரிங்க, நீங்கள் சிம்பிளாக ஒரு கணக்கு போட்டு பாருங்களேன், வெள்ளை சக்கரை விலை ஜாஸ்தியாக இருக்குதாங்க, நாட்டு சக்கரை விலை ஜாஸ்தியாக இருக்குதா? சரிங்க, கரெக்ட் தானுங்க. அப்போ நாட்டு சக்கரை ப்ராசஸ் பண்ணுறது வேலை ஜாஸ்தியா, வெள்ளை சக்கரையை ப்ராசஸ் பண்ணுறது வேலை ஜாஸ்தியா? வெள்ளை சக்கரை தாங்க ஜாஸ்தி. நீங்கள் சக்கரை ஆலையில் போய் பாருங்கள்,
வெள்ளை சர்க்கரையினுடைய ப்ராசஸ் தான் வேலை ஜாஸ்தி. ஆனால் வேலை ஜாஸ்தியாக ஆனால் ஒரு பொருளுக்கு விலை ஜாஸ்தியாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? ஜாஸ்தியாக தானே இருக்கணுங்க. ஏன்னா 1 கிலோ சர்க்கரையை போட்டாங்கன்னா அதில் 12 கிலோ கெமிக்கல் போடுறாங்க. சர்க்கரை ஆலையில் வேலை செய்கிற ஒருத்தர் கூட வெள்ளை சர்க்கரை சாப்பிட்றதில்லைங்க. அவங்களுக்கு தெரியும். வெள்ளை சர்க்கரையை தயாரிக்கும் பொழுதுங்க இந்த வெட்டியான் சுடுகாட்டில் நம்மலாம் எரிஞ்சதுக்கப்புறம் புணத்தெல்லாம் எரிச்சதுக்கப்புறம் இந்த எலும்பெல்லாம் இருக்குல்லங்க, இந்த எலும்பெல்லாம் அந்த வெட்டியான் எங்கே கொண்டு போகிறாங்க செக் பண்ணி பாருங்க. சர்க்கரை ஆலையில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. நான் பொய் சொல்லலைங்க. மனுஷன் எலும்பு, மாட்டு எலும்பு, பன்னி எலும்பு, தெருவில் சுற்றுல நாய்ங்க, அந்த நாய் எலும்பு, இது எல்லாத்தையுமே சர்க்கரை ஆலையில் வெள்ளை சர்க்கரை தயாரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அது தெரியாமல் நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வெள்ளை சர்க்கரை என்பது உணவு அல்ல, அது முழுக்க முழுக்க கெமிக்கல். ஸோ புரிஞ்சுக்கங்க. இனிப்பு சாப்பிடுங்க, இனிப்பு மருந்து, ஓகேவாங்க. வெள்ளை சர்க்கரை சாப்பிடாதீங்க.